சரி, ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மீகா புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மீகாவின் புஸ்தகம் ரொம்ப சீக்கிரத்தில் முடிக்க போகிறோம். எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அலையா சொல்லலாம். அல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. என்ன வார்த்தை இது? ஆமாம், நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொல்லப்படுது? மறுபடியும் படிக்கலாம் அந்த வசனத்தை. ரைட். எப்பிரத்தா எண்ணப்பட்ட, சொல்லுங்க போல, எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே. அப்போ பெத்லகேம் என்ற பெயருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் என்னது? எப்பிராத்தா. அப்போ யார் அது? கொஞ்ச நேரம் அமைதி சொல்லுங்க. ஒரு இன்னொரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அல்லேலூயா. ரைட், கவனிங்க. எப்பிராத்தா அப்படின்னா நல்லா கவனிங்க. பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் உண்டு தான். என்னதுங்க? எப்பிராத்தா. ஏன் இந்த பெத்லகேம்? கவனிங்க கவனிங்க கவனிங்க. இங்கே பெத்லகேம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேருந்து கரெக்டாக போனீங்கன்னா எங்கே? 5,23,000 கிலோமீட்டர் தான் அது. அல்லேலூயா. நடு மையம் சென்ட்ரு, உலகத்திலே அது என்னதுங்க? சென்ட்ரு. அதுதான் பாயிண்ட் நிற்கும். அல்லேலூயா. அப்போ இயேசு அங்கே பிறந்தார். எப்படி இங்கே வந்தார்? எல்லாம் சொல்கிறாங்க இவர் வெளிநாட்டு தெய்வம், வெள்ளைக்கார தெய்வம், இப்படி வச்சுப்போம். கரெக்டாக? வெள்ளைக்கார தெய்வம். எல்லாம் சொல்ல போல வெள்ளைக்கார தெய்வம். சொல்லுங்க, தப்பு இல்லை, வெள்ளைக்கார தெய்வம். அப்படி தானே? இந்தியா தெய்வம் யாரு? இந்தியா தெய்வம் உலகத்தை ஆளுகிற கடவுளா? இந்தியாவுக்கு மட்டும்தான். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. கவனிங்க, உலகத்தை ஆளும் கர்த்தர். ஆனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே இயேசுவின் நாமத்தில் எங்கே கூப்பிட்டாலும் சரி, அவர் இறங்கி நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அமெரிக்கா தெய்வம் வச்சு, வெளிநாட்டு தெய்வம் சொன்னால், நம்ம கூப்பிட்டு ஆண்டு வர மாட்டார். நம்ம கூப்பிட்டு அற்புதம் நடக்காது. நம்ம கூப்பிட்டு ஆசீர்வாதம் செய்யுது உண்டாய் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு. ஆனால் கூப்பிடுகிற நேரத்தில் அப்படி வராரு பாருங்க, அதான் அற்புதம். அப்போ அவர் உலகத்தை ஆளுகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? உன்னிடத்திலிருந்து புறப்படுவார், புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். முடியாது. அப்போது உன்னிடத்தில் புறப்பட்டுன்னா எந்த இடத்துலேருந்து? பெத்லகேம்லேருந்து புறப்பட்டு யார் இடத்துக்கு வருவாரா? சொல்லுங்கள். உங்கள் இடத்துல வந்திருக்கிறார் அவர். எங்கேருந்து? பெத்லகேம்லேருந்து பிறந்து எங்கே வந்திருக்கிறார்? இப்போ உன்னிடத்திலும் என்னிடத்திலும் அவர் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வந்தவர் யாரா? அவர் படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. புறப்படுதல் அநாதி நாட்களாக பூரத்தின் உடையது. அல்லேலூயா. நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும். இதுதான் வார்த்தை. இதுதான் வார்த்தை. நல்லா கவனிங்க. பெத்லகேமில் என்ன சரி, ஆண்டவர் எங்கே பிறந்தார்? பெத்லகேம்ல பிறந்தார். எப்ராத்தா அப்படின்னு ஒரு பேர், இன்னொரு பேர் உண்டு. ரைட்டா? கவனிங்க. எப்ராத்தானா என்ன அர்த்தம்னா சாம்பல்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சாம்பல் என்ன தெரியுமா அர்த்தம்? பூமி, அந்த எருசலேமே எரித்து சாம்பலாம் ஆக்கப்பட்ட ஒரு இடம். டோட்டலாக அழிக்கப்பட்ட இடம். நல்லா சொல்ல பார்க்கலாம். அழிக்கப்பட்ட இடம் தான் இது பெத்லகேம், எப்ராத்தா. அப்போ எப்ராத்தான்னு சொன்னால் சாம்பல் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்க. ஏசு கவனிங்க, நான் பைபிளில் சொல்கிறது 586 யாரை சிறைப்பிடிச்சாங்க? இந்த பெத்லகேமை சிறைப்பிடிச்சாங்க பாபிலோன். 3 முறை அட்டாக் பண்ணாங்க. எத்தனை முறை? 3 முறை அட்டாக் பண்ணாங்க. அந்த 3 முறையும் லாஸ்ட்டு முறை தான்
ஆலயம் எரிக்கப்பட்டது, அந்த தேசமே கொளுத்தி என்ன பண்ணாங்க, எரிக்கப்பட்டது. அல்லேலூயா. பைபிளில் சொல்கிறது சாம்பலாய் மாறினதான், எல்லாம் எரிந்து சாம்பலாய் மாறினது. அல்லேலூயா சொல்லலாம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள இருந்து யார் புறப்பட்டு வந்தது? இயேசு பிறந்தார். கவனிங்க, இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் சாம்பலாக ஆக்கப்பட்ட எத்தனையோ சூழ்நிலை உண்டு. இனிமேல் இந்த இடம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, வளர்ச்சியே இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஜப்பானில் ஒரு முறை என்ன போட்டாங்க? யார் போட்டது? அது யாரோ போட்டால் விட்டுருங்க, எதுக்கு காலையில் பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள்? சரி, யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, போட்டாங்க. என்ன வரலையா அங்கேருந்து இது வரைக்கும்? புல் பூண்டு செடியெலாம் வளரலையாம். பிறக்கிற பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்களாம்? ஊனமாக தான் பிறக்கிறாங்க. இன்றைக்கி வரையும் வரலாறு அதுதான், ஊனமாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வெறி, எப்படியாகிலும் என்ன பண்ணோம், நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஜப்பான் நாட்டுடைய பொருளாக வருது இல்லை? எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னோ கண்டுபிடிச்சுன்னுங்கிறான் அவனும். ஆனால் அவன் கண்டுபிடிச்சதில் கப்பலில் விவசாயம் பண்ணான். நம்ம பூமியில் விவசாயம் பண்ணுறோம், அவன் கடலில் போய் கப்பலை வச்சு கப்பலுக்குள்ளே என்ன பண்ணுறான், விவசாயம் பண்ணுறான். இப்போ அவன் சொல்கிறான், அறுவடையில் அவன் முதலாவாக இருந்திருக்கானா. ஹலோ, அப்போ ஒன்றும் இல்லாததான், ஆனால் அவனால் ஏதோ ஒன்று முடியுது பாருங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு அறிவை கொண்டு இதை செய்ய முடியுமானால், கவனிங்க, பெத்தில் பிறந்தவர், அங்கே பிறந்தவர் உன்னிடத்துக்கு வருவார் சொன்னார்னா, இப்போ இன்றைக்கு உன்னிடத்துல வந்திருக்கிறார்னா ஒரு நோக்கம் உண்டு. உன் வெறுமையாக இருக்கிற எல்லாத்தையும் மறுபடியும் ஆண்ட உயிரோடு மாற்ற முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உண்மையாக நம்புறேங்க, நான் உண்மையாக நம்புறேன், நான் விசுவாசிங்க, ஆழமாக விசுவாசிங்க. என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாத இடத்துல தான் போய் ஊழியம் செய்யணும். ஒன்றும் இல்லாத இடத்துல தான் அங்கே ஆண்டவர் என்ன பண்ண நிரூபிக்கணும். முடியாத இடத்துல தான் போய் ஊழியம் செய்யணும். சவால், இதெல்லாம் சவால். கவனிங்க, தெய்வத்தை எப்படி நம்ம பார்க்குறேன் நான்? முடியாத ஒரு இடத்துல போயிட்டு என் தெய்வம் யார் என்பதை காண்பிக்கணும். அதுதான் அற்புதம். இப்படி நான் சொன்ன உனக்கு நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல ஒரு ஊழியத்துக்கு போனார் ஒரு பாஸ்டர், கிராமங்களில். அப்படி ஊழியம் செய்யும்போது ஒரு மந்திரவாதி சொன்னாராம், இந்த இடத்துல நீ ஊழியம் செய்யக்கூடாது. ஏன்னா அவரு தான் அந்த ஊர் முழுவதும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா ஒரு பயங்கர மந்திரவாதி. நீங்கள் வந்து இயேசு பற்றி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது சொல்லி என்ன பண்ணாங்க, இவர் கேள்விப்பட்டு இவனை உடனே என்ன பண்ணாங்க, வெளியே அனுப்புனாங்க. அப்போ அந்த மந்திரவாதி எல்லாம் வரீங்க இப்படி வார்த்தை சொல்லி அனுப்பின உடனே இந்த ஊழியக்காரன் அந்த வார்த்தையை கேட்டு பயந்து ஓடலை. திருப்பி இயேசு குறித்து சொல்லிகிட்டே இருந்தாங்க கிராமத்துக்குள்ளே. உடனே மந்திரவாதி பயங்கர, நம்ம தான் அவன் என்னன்னு எமோஷனல் ஆகிட்டார். வந்துட்டு சொன்னார், என்னுடைய சக்தியை பார் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் பண்ண இருப்பாங்க. அவர் அந்தத்தில் நின்னாராம். ஹலோ, இவர் பார்த்தாராம், என்ன நல்லா இருக்குது இந்த வேடிக்கை. யார் ஒன்றும் பண்ணுங்க, இவர் நேரம் வயலில் போயிட்டு ஆண்டை துதிக்க ஆரம்பித்தாராம். ஒரு பாட்டு பாடினாராம் பாரு, கீழே பொத்துன்னு வந்து கால் உடஞ்சுதான். தப்பாக சொல்லிட்டேன் பொழுது உங்ககிட்ட, நான் அந்த மந்திரவாதிகிட்ட போய் சொல்லியிருக்கணும். புரியல? பவர்ஃபுல்லான தெய்வம். அப்போ நல்லா குடிச்சு பாருங்க, தெய்வத்தன்மை எப்படி அறியணும்னா, அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், அவரை விசுவாசிக்க முடியும், நம்ப முடியும். நான் அவரை பற்றி தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியாது, விசுவாசிக்கவே முடியாது, நம்பவும் முடியாது. அப்போ இயேசு பிறப்பை பெத்லகேமில் பிறந்தார் இல்லை, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். வருகிறவர் யார்? ஆயிரங்களிலே சிறிய இடம் தான், அது சின்ன இடம் தான். ஆனால் அந்த விதைவனு வீரியம் எப்படி பட்டு தெரியுமா, பயங்கரமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும். அப்போ ஆண்டவர் புறப்பட்டு வருகிறார் உன்னிடத்திலே வருங்க. அப்போ மரியாதத்திலே வந்தார் பாருங்க. யார் இடத்துல வந்தாராம்? அதை பார்க்காதீங்க, அதை பார்க்க நேற்று அது முடிஞ்சிச்சு வேலை, அதெல்லாம் கட்டாயி அது 1-2 தான் இருக்கும், அது திருப்பி இன்னைக்கு விழுந்துடும், பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கவனிங்க. மரியாதை இடத்துல ஆண்டவர் எங்கேருந்து புறப்பட்டு வந்தார்? அங்கேருந்து புறப்பட்டு நாசரத்தில். ஆமாம், கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. எங்கேருந்து? பெத்லகேம்லேருந்து இல்லை, அங்கேருந்து எங்கே வந்து நாசரத்துக்கு வருது. நாசரத்தில் தான் யார் இருக்கிறா? மரியாள் இருக்கிறாங்க. அந்த நாசரத்தில் மரியாள் இடத்துல ஒரு தூதன் வந்து பேசுகிறான்.
உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், மரியாளே நீ வாழ்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், சரிங்களா? மரியாளே நீ வாழ்க. வாழ்க சொன்னவொன்னே இந்த வாழ்த்துதல் பாருங்க, எப்பவுமே புறப்பட்டு வருகிறவர் ஒன்றும் இல்லாத இடம்தான், வெறுமையான இடம்தான். ஆனால் அந்த வாழ்த்துதல் மிகப்பெரிய வாழ்த்துதல். அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து ஆண்டு சொல்ற, நீங்கள் வாழ்க அப்படின்னு சொன்ன அர்த்தம், நல்லா இருன்னு அர்த்தம். நாசனமாக போ அப்படின்னு சொன்னார். உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. சொல்லுங்க போகலாம். ஆண்டவர் என்னை பார்த்து வாழ்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் வாழ்வேன். வாழ்வேன்னா வாழ மாட்டேன்னா? வாழ்வேன்னா வாழ மாட்டேன்னா? வாழ்வேன். இந்த நம்பிக்கை மட்டும் நம்ம இழக்கக்கூடாது. தெய்வத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது, நம்ம இழக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம், அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வர நாசரத்தில் ஒரு மரியாள் வீட்டுக்குள்ளே ஒரு தேவதூதன் என்ன செய்யறான், பிரவேசிக்கிறான். வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை எடுங்க பாலாம். பாருங்க பாருங்க, 26 என்ன இவ்வளோ தேடுறீங்கப்பா? 26 அப்படியே படிங்க போலாம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் ஊரில் தாவீது வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்தில் யாரால் அனுப்பப்பட்டானா? யாரால்? தூதன் அனுப்பப்பட்டார். இங்கே ஒரு தூதன் வருகிறார். அவர் பேர் என்னதுங்க? காபிரியேல். அந்த காபிரியேல் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே 3 தூதர் தான் இருக்கிறாங்க. முக்கியமான கவனிங்க. தலைவர் லீடர்ஷிப்பில் 3 தூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு தூதன் பேர் லூசிஃபர், ஒரு தூதன் பேர் மிகாவேல், 3ஆவது தூதன் பேர் காபிரியேல். இந்த 3 பேருக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் ஆண்டவர் கொடுத்தார். கவனிங்க, லூசிஃபருக்கு வேலை என்னன்னா தேவனை ஆராதிப்பது. அப்போ அவன் மட்டுமல்ல, அவன் கூட பல லட்சம் தூதர்கள் அவன் கூட இருந்தாங்க. எத்தனை லட்சம் தூதர்கள்? பல லட்சம் தூதர்கள் கூட இருந்தாங்க. இந்த மிகாவேல் என்ற தூதனுக்கு யுத்தம் செய்கிற தூதன், இவன் பேர் சங்கார தூதன் சொல்லுவாங்க. அந்த தூதன் வரும் பொழுது லட்சம் தூதர்கள் வருவாங்க. அல்லேலூயா. இந்த பூமியெல்லாம் அழிவு வருதல் தெரியுமா? இதெல்லாம் யார் கொண்டு வருது? ஆமாம், 2004 ஒன்று வந்ததுன்னா அது எப்படி வந்தது? அது பூமி எதிர்ச்சுன்றீங்கல்ல, ரைட்டு. பைபிள் சொல்லுது சமுத்திரத்தை குலுக்கினாராம். என்னதா? பூமியை பார்த்து அப்படி தள்ளி விட்டார்னா எப்படி இருக்கும்? அப்படி சும்மா ஒரு லைட்டாக எப்படி என்ன தெரியல, இப்படி ஆட்டினா நம்ம போயிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி தட்டினாரா இல்லை ஊதுனா என்ன பண்ணாரு தெரியல. அதுக்கு எத்தனை லட்சம் பேர் சேர்த்தாங்க? ஹலோ, ஒரு தூதன் அனுப்பில, அப்போ லட்சமோ தூதனை ஒரு கடலை குளிக்கிறான். உங்களை குளிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் நம்மளாம் சொல்கிறோம், என்ன யாரும் குளிக்க முடியாது. முடியும் அவரால். சரி, ரைட், அந்த சப்ஜெக்ட் போவேன். அப்போ நல்லா கவனிங்க, இந்த மிகாவேல் வேலை இதுதான். ஆனால் காபிரியேல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, நமக்கு செய்தி கொடுக்குறவர். ஆனால் அந்த காலம் முடிஞ்சிச்சு. இந்த தூதருடைய காலம் முடிஞ்சு இப்போ பரிசுத்த ஆவியினுடைய காலத்துக்குள்ளே போயிட்டோம். ஆனால் 1-2 தூதர்களை பார்க்குறோம். ஒரு சில தூதர்கள் எல்லாம் யூடியூப்பில் போட்டிங்கன்னா இங்கே பறக்கிறாங்க, அங்கே பறக்கிறாங்க, அப்படிலாம் போகிறான். தெய்விலும் பறக்குது. யார்? சாத்தானும். அவனும் தூதன் தானே, அவனும் பறந்து கொண்டு தான் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லலாம். அப்போ 2 தூதரும் பறக்க தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. இந்த 3 தூதர்கள் அவங்க ஆண்டு கூட இருந்தாங்க. இப்போ இந்த தூதரில் 3 பேரில் யார் வந்ததுன்னா காபிரியேல் வந்தார். வந்து ஒரு செய்தி, மரியாளே நீ வாழ்க, ஒரு நல்ல செய்தி உனக்கு கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவரிடத்துல வருகிற செய்தி எப்படி தெரியுமா இருக்கணும்? நல்ல செய்தியாக இருக்கணும். சாம்பல் தான். சாம்பல் இடத்துல இருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு எங்கே வருது? ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த அனுப்புகிற தூதன் வந்து சொல்லுகிறார், நீ வாழ்க. நல்ல செய்தி எப்பவுமே நம்ம கேட்க பழகணும்.
ஹலோ, என்ன செய்தி? என்ன செய்தி? யார்கிட்ட இருந்து? அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான யார்கிட்ட இருந்து? இங்கேருந்து வேற மாதிரி வந்துடக்கூடாது. இது உண்மை தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லும்பாலாம். கத்து ரொம்ப 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 நல்லவ. அப்போ நல்ல கவனிங்க, அங்கேருந்து ஒரு நல்ல செய்தி தேவனிடத்தில் எப்பொழுதுமே பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். முதல் பாயிண்ட் தான். சாம்பல் தான், ஒன்றுமே வளர்ச்சி இல்லை தான். ஆனால் அந்த இடத்துல உன்னை என்னை உருவாக்க அவராலே முடியும். அப்போ முடியணும்னா நல்ல செய்தி உன்னை தேடி வரணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. என்ன செய்தி வரணும்? சொல்லுங்க போல. என்ன செய்தி வரணும்? எங்கேருந்து வரணும்? தேவனிடத்திலிருந்து வரணும், பரலோகத்திலிருந்து வரணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துலேருந்து நமக்கு நல்ல செய்திகள் வரணும். அப்போ நல்ல செய்தி எங்கேருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும், தேவனிடத்திலிருந்து வரும். அப்போ வருகிற செய்தி எப்பவுமே உனக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கணும், தவிர அந்த செய்தி உனக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடாது. பைபிளில் ஆண்டவர் ஆசீர்வதித்த மக்களும் நல்ல செய்தி வந்ததும் உண்டு, கெட்ட செய்தியும் வந்ததும் உண்டு. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ முதல் காரியம் என்ன? செய்தியை நம்ம பெறணும். செய்தி என்னங்க? தகவல். தேவனிடத்தில் வருகிற என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து அவரிடத்திலிருந்து நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக நீ நானும் மாற்றப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு தான் மாற்றோம். செய்தியை தகவலை எங்கத்தம்மா சேகரிக்கிறோம்? மனித இடத்துல சேகரிக்கிறோம். யூடியூப்லேருந்து சேகரிக்கிறோம். முடியாது. கவனிங்க, அவனும் ஃபெயிலியர் ஆனவன் தான் யூடியூப்பில் போடுறான். அவனுக்கு ஒன்று புரியுது, உன்னை ஏமாத்துறான். யூடியூப்பை பார்த்து உன்னை ஏமாத்துறான், அவன் பணக்காரன் ஆகிடுவான். நேற்று கொஞ்சம் நேரம் அப்படியே ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு, கொஞ்சம் அப்படியே பார்த்தா எல்லாம் அமெரிக்கா டாலரை காமிச்சிட்டே இருக்கிறான். கட்டுக்கட்டா 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 அப்படி காமிச்சான். அவன்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இவங்கிட்ட இவ்வளோ பணம் வைக்கிறது, எங்களுக்கு கிறிஸ்மஸ் நடத்த பணமே இல்லையா ஆண்டவரே, அந்த 2 கட்டை எனக்கு அமிச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தாள் $100, ஒரு கட்டு $10,000. அவன் கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறாங்க. அவன் ரோட்டில் போகிறவங்களாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை சொன்னால் நம்ப மாட்டீங்க. 1 கிலோ தங்கத்தை எடுத்து சும்மா கொடுக்குறான். எல்லோரும் கொடுக்கல, அவன் ஒரு டெஸ்ட் வச்சு கொடுக்குறான். அல்லேலூயா சொல்லும்பாங்க. பரவாயில்லையே, இப்படிலாம் மனுஷன் இருக்கிறானே. இல்லை? ஆமாம். தங்க பிஸ்கட் பார்த்தா பல அதை கொடுக்குறான். அது 1 கிலோ. அதுவே இன்னொரு தங்கம் கட்டி காமிச்சான். அது எத்தனை கிலோ தெரில. அதை காட்டுறான். அதை ஒருத்தன் கொடுத்தான். இந்த மாதிரி ரொம்ப பேர் கொடுத்துன்னே இருக்கிறான். அவன் பயங்கர கோடீஸ்வரன். அல்லேலூயா சொல்லும்பாலாம். விதவிதமாக கார் வச்சிருக்கிறான், விதவிதமாக. அதற்கு இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த $10,000 கொடுக்கும்போது அதை வாங்குறான் பாரு ஒருத்தன், அவனுக்கு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. பணம்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல. அப்போ செய்தி மட்டும் இன்ட்ரெஸ்டாக இல்லையா? கவனிங்க, அந்த பணத்தை உருவாக்குறது இந்த செய்திக்குள்ளே தான் இருக்குது, இந்த வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. பரலோகத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையை அது தீர்மானிக்கும். சாம்பலாய் போன என் வாழ்க்கையை உயிர் மிச்சி அடைவது அந்த வார்த்தை தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்குற வார்த்தை எப்படி அந்த செய்தி நல்ல செய்தியாக இருக்கணும். உள்ளத்தில் அந்த செய்தியை எப்படி இருக்கணும்? நல்ல செய்தியாக இருக்கணும். முதல் காரியமே அதுதான். நீங்கள் அந்த செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம எப்படி இருப்போம்? இன்னைக்கு ரொம்ப பேர் கவனிங்க, மனிதன் சாபம் விட்டால் அது அப்படி நடந்துடும் சொல்கிறாங்க. உண்மையா? ஆமான்றீங்களா? அப்புறம் வா முன்னாடி வந்துரு, வா இப்படி வா, சேரில் உட்காருங்க. ராகுல் முன்னாடி வர சொல்லு, ராகுல் முன்னாடி வர சொல்லு. ரைட், வெரி குட். கவனிங்க கவனிங்க. அப்போ நல்ல செய்தியை நம்ம வாழ்க்கையில் கேட்டுகிட்டே இருக்கணும். யார்கிட்ட இருந்து? சொல்லுங்க பாலாம். ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம செய்தி வந்துட்டே இருந்தால் எப்படிங்க இருக்கும்?
நாளைக்கு உனக்கு இதை செய்ய போகிறேன், அடுத்த வருஷம் உனக்கு மே மாதம் நான் ஒருத்தரை சொல்லி வச்சுட்டேன், டாக்டர் சீட்டு ரெடி ஆகிடும் அப்படின்னா எப்படி இருக்கும்ப்பா? நீங்கள் நல்லா தூங்க மாட்டீங்களா? ஆமாப்பா பா, ஆண்டவர் சொல்லிட்டார், ஒருத்தர் நியமிச்சிட்டார், அவர் வந்தார், வீட்டுக்கு பார்த்தார், பேசினார், போயிட்டார், எல்லாம் ரெடி பண்ணுறேன்ட்டார். இப்போ என் தூக்கம் எப்படி கொண்டீங்க? நிம்மதியாக இருக்கும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல செய்தி என் வீடை தேடி வந்திருக்கிறது. அப்போ உன்னிடத்துல என்னிடத்துல நல்ல செய்தியை கேட்க பழகணும். கவனிங்க, நல்ல செய்தியில் 2 வகை இருக்குது. எத்தனை வகை இருக்குது? 2 வகை. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உண்மைதான். ஆனால் எனக்கு பிடிச்ச செய்தி என்ன தெரியுமா? குறைகளை சொல்லும் போது, ஆண்டவர்கிட்ட குறைகளை சொல்லும் போது, அதுதான் என் வாழ்க்கைக்கு வளர்ச்சியான செய்தி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் கசப்பு எது தெரியுமா? நம்ம குறைகளை சொல்லுவது. ஆனால் பரலோகத்தில் ஒரு குறை வந்ததுன்னா நம்ம பார்த்து சொன்னார்னா அது நம்மளுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. இல்லைங்க, தெரியும் ஆண்டவர் உங்களை குறித்து நீ சாம்பலாக இருக்கிறேன்னு தெரியும், உன்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு தெரியும், மகிழ்ச்சி இல்லை தெரியும், சமாதானம் இல்லை தெரியும், இல்லை வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு தெரியும், ஏண்டா வாழ்கிறோம் என்ற எண்ணம் கூட இருக்கலாம். அந்த நிலையில தான் நீ இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய செய்தி என்ன தெரியுமா? இயேசு உன்னில் பிறக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்க. இயேசு பிறக்கிற இடங்களை எல்லாம் கவனிங்க. நான் திருப்பி சொல்கிறேன், மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய அற்புதமே இயேசுடைய பிறப்பு மட்டும்தான். நான் சொன்னேன், எத்தனையோ மகான் பிறந்தாங்க, மரித்தாங்க, ஆனால் உயிரடைய செய்யலை. இன்றைக்கும் பூமி அடியில் தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் இந்த பூமியில் பிறக்கும் போது கவனிங்க, பிறந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் ஃபஸ்ட்டு. ஆனால் 2வது யார் தெரியுமா? 2வது யார்? மரித்தவர், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர். 3வது யார் தெரியுமா? நாம் தான் உயிரோடு இருப்போம். ஒருவேளை இன்னைக்கு வந்தார் இந்த கிறிஸ்மஸ், இப்போ எல்லாம் டிஃபன் வரும்போது, டிஃபன் வரும் நேரத்தில் நம்மெல்லாம் எடுத்துக்கொண்டாரு. இந்த டிஃபனை யார் சாப்பிட போகிறாங்க? அல்லேலூயா. ஐயோ 8 கிலோ போட்டுக்கிறோமே, 350 இட்லி வாங்கியிருக்கிறோமே. அல்லேலூயா. நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எங்கே தான் போயிடுவேன்? சந்தோஷமாக போவேன். அல்லேலூயா சொல்லும் பாலாம். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப 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 ரொம்ப. அப்போது நல்லா கவனிங்க, மற்ற இடத்துல செய்தி வரும், அது துக்கமாக இருக்கலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம், மற்ற காரியங்கள் என்ன பண்ணலாம், இழிவாக நடத்தலாம், எதுவாக இருக்கட்டும். ஆனால் அந்த செய்தி உன் காதுக்குள்ளே போகக்கூடாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, வேதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற செய்தி உன்னை உருவாக்குகிற செய்தியாய் மாறும். நான் ஒரு முறை அப்படி தான் நினச்சேன், ஆண்டவர் இனிமேல் வாழ முடியுமா? இனிமேல் வாழ முடியுமா? செத்துடலாமே. அப்போ ஆண்டவர் சொன்னார், சாவறதுக்கு அவனை நான் ஊழியக்காரன் ஆக்கினேன்? இல்லவே இல்லை. என்னை தைரியப்படுத்திட்டே இருந்தார். சொன்னார், இல்லை உன்னை மாற்றுவேன், உன்னை நடத்துவேன். நீங்கள் நினைக்கிற பார், நல்லா புரிஞ்சுங்க, இது ஊழியம் இல்லை, இன்னும் 10ல் இதை விட 3 மடங்கு 4 மடங்கு இந்த ஜனம் சபைக்குள்ளே வருவாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் வேணாம். அப்போ தான் ஒரு 5-6 பேர் உயிர் போகும். அது வரைக்கும் போகாது. எடுப்பேன் நான் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக. தேவ கிருபை சொன்ன என்னன்னா நீ இல்லை உயிர் போகாது, போகும் விட மாட்டோம். அல்லேலூயா. அந்த தரிசனம் நிறைவேறும்போது நான் சொல்லுவேன், முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம போயிடுவோம், டக்குன்னு போயிடுவோம். அல்லேலூயா. தயவுசெய்து இந்த 5-6 பேர் முக்கியமாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் அழுவேண்ணா, ஆனால் கூட நில்லுங்கப்பா. நல்ல மனிதர்கள்ல கர்த்தர் பார் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இவங்களை கொண்டு போனார் பார், அதில் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நல்ல செய்தி ஒரு மனிதத்தில் வரும் பொழுது அது உன்னை உருவாக்கும். புரிஞ்சுங்களா? அது என்ன பண்ணுவங்கள? அப்போ மனிதத்தில் வருகிற செய்தி எல்லாமே உன்னை அழிக்கும், உன்னை ஏமாற்றும். அழிக்கும், உன்னை என்ன பண்ணும்? ஏமாற்றம். மனிதனிடத்தில் வருகிற எந்த செய்தியும் உன்னை ஏமாற்றும், உன்னை அழிக்கும். ஆனால் தேவனிடத்தில் வருகிற ஒரு செய்தி மட்டும்தான், சாம்பலாக இருந்த உன்னை ஒரு செடி முளைக்குது இல்லை? இப்போ இப்படி யோசிங்களா, ஒரு விதையை உள்ள நல்லா திணிக்கும் போது அந்த விதை சும்மா இருக்காதுல்ல, அது வெடிச்சு, அதோடைய பவர் அதுதாங்க, அது வெடிச்சு கிளம்பும்ல.
அதே போல தான் நம்மளும் வச்சிருக்கிறாரு இப்போ ஆண்டவர். இயேசு ஏன் அங்கேருந்து இங்கே உன்னை தேடி வந்த தெரியுமா? ஏன் அந்த வசனம் பாருங்க, மீகால படித்தோம்ல, என்ன படித்தாங்க? அவர் என்ன பண்ண எங்கேருந்து வந்தாராம்? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ இருந்தும் ஆள போகிற. எப்படி சொல்லுங்க, யாருங்க? இயேசு தான் ஆள போறாரு. இப்போ இந்த இடத்துல இயேசு உன்னை தேடி வந்துட்டாரு இல்ல, அங்க வசனம் அப்படிதான் சொல்லுது. தேடி வந்தவர் உன்னை என்ன செய்ய போறாருப்பா? செய்தி வந்தா ரெண்டாவது என்ன நடக்கும்? அதுதான் பாட்டு. மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி. எல்லாம் பண்ணலாமா? எல்லாம் பண்ணலாமா? செய்தி கேட்பது மாத்திரமல்ல, அந்த செய்தி வந்த உடனே ரெண்டாவது என்ன தெரியுமா? ஆளுகை செய்வோம். ஏன்னா அவர் ஆளுகை செய்கிறாருங்க. அந்த ஆளுகை செய்கிற ராஜா என்னை தேடி வரும்பொழுது, என்னுக்குள்ளே வரும்போது, என் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது, ரெண்டாவது நான் ஆளுகை செய்வேன். ஆனால் எனக்கு ரொம்ப பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? கவனிங்க, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. உன்னை அவர் ஆளை செய்ய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு அது என்னைக்கு நீ நான் ஆயிடுவோம்மா? அவன் ஆயிடுவான். ஏன்னா அது கவனிங்க, அது வெடித்து கிளம்பல, அது உள்ளேருந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான். அது பவர் இல்லை, அது வேற பவர். ஆனால் நம்ம சாம்பல் இருக்கிறவங்க வெடித்து கிளம்பும்போது ஆளுகை செய்யும்போது எப்படிங்க இருக்கும்? அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இந்த பாட போகிறோம்ல, சாம்பல் போயிட்டாப்புல. ரைட், பாடலாம் பாடலாமா? இந்த பாட போடலாம். மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். இவ்வுலகின் பாவமெல்லாம் போக்கவே விண்ணை விட்டு மண்ணில் வந்தான் தேவனே. இவ்வுலகின் பாவமெல்லாம் போக்கவே விண்ணை விட்டு மண்ணில் வந்தான் தேவனே. உலகாலும் இம்மானுவேலனே, உன் நாமம் அதிசயமானது, போற்றி பாடுவோமே. உலகாலும் இம்மானுவேலனே, உன் நாமம் அதிசயமானது, போற்றி பாடுவோமே. மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அப்போ ஆளுகை செய்ய போகிறோம் நம்ம. சொல்லுங்க பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் இனி எதெல்லாம் ஆளுகை செய்வோம்? ஒரு லிஸ்ட்டு நீங்களே வீட்டில் போய் போடுங்க. பிசாசை நீ ஆளுகை செய்யணும். முதல்ல அதுதான். நீ அவனை மேற்கொள்ளக்கூடிய பவர்ஃபுல்லான மனிதனாக மாறணும். தேவன் உள்ளே வந்த பிறகு எப்படி மாறணும்? பவர்ஃபுல் மனிதனாக மாறணும். ஃபாதர் பாடும்போது பவர் ஆவி, அதை இங்கிலீஷில் வேறு போட்டிருப்பார். அதை அந்த பாட்டு புக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன போட்டுவார்? பவர் வல்லமன்னு போட்டிருக்கலாம். அவர் என்னத்தில் அவருக்கு தோணுச்சுன்னா, அது பவர்னா ஏதோ தெரியுது, ஈமன் மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி தெரியுது, பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி தெரியுது. யார? ஆமாம், அவருக்கு புரிஞ்சிச்சு. நம்ம அடிப்போம் பாட்டிலே. என்ன பண்ணுறாரு? ஆமாம், பவர் ஆவி, அந்த பய ஆவி. ஹலோ, இப்போ நீங்கள் சொல்ல போல பய ஆவி இல்லை உங்ககிட்ட, இதென்ன சொன்னீங்க? இப்போ வரும். ஆனால் இந்த பவர்ஃபுல் ஆளுகை தன்மை அதை எதிர்த்து நிற்கணும். அல்லு அர்ஜுன் ஒருத்தருக்கிறார் நடிகர், ஒரு படம் வந்துச்சு இல்லை,
அல்லு அர்ஜுன். அதில் 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு அம்மா செத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த பையன் செத்து போயிட்டான். அதை செத்து போனால் சரி ரைட்டு அப்படியே விட்டாங்க. 25 லட்ச ரூபாய் இவர் கொடுக்குறேன்னு சொன்னார். ஓகே, அப்படியே போச்சு. உடனே அல்லு அர்ஜுன் உள்ளே போயிட்டு வெளியில் வந்த ஒரே நாளில் வந்த உடனே ஒரு செய்தி வெளியிட்டார். இது என்மேல் கலங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள், என் புகழுக்கும் என்னுடைய காரியத்துக்கும் ஏற்படுத்தணும். முதலமைச்சர் வந்து பவர்ஃபுல்லாக ஒரு வார்த்தை வெளிப்பட்டுச்சு. கவனிங்க, எங்கேருந்து வருது? பவர்ஃபுல்லாக வருது. கவனிங்க, அவர் அடிக்கிறது என்ன தெரியுமா? அவர் சொன்னார், ஒரு அல்லு அர்ஜுனை உள்ளே வச்சதுக்கு நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணுறீங்களே, ஏன் செத்து போன குடும்பத்துக்குள்ளே போயிட்டு என்னன்னு கேட்டிங்களா? செத்து போன அந்த அம்மாவுக்கு என்னென்னு கொஞ்சம் துக்கம் கொண்டாடினீங்களா? இப்போ ஒரு மகன் செத்து போயிட்டேன், அதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? ஏன் ஒரு பணக்காரனுக்கு ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? அல்லு அர்ஜுன்னா யுத்த வீரரா? அவர் இராணுவ வீரரா? அவர் இந்த வார்த்தை பாருங்க போட்டார் பாருங்க, பற்றிக்கிச்சு. எங்கள் தேசம் முழுவதும் எங்கே பற்றிச்சு? கல்லுலாம் பறக்குது யார் வீட்டுக்குள்ள? இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, எது பவர்? அல்லு அர்ஜுன் பவரா, ஒரு முதலமைச்சர் பேசுகிற பவரா? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என் வார்த்தை எப்படி தான் இருக்கணும்? பவர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர்கிட்ட பழகினாலுமே நீங்கள் உங்கள் விசுவாசம் சீக்கிரமாக கீழே போயிடும். அப்படி தான் பேசுவார். ஃபோன் எடுத்தோன்னா மொல்லமாக தான் பேசுவார். ரைஸ் சார் பாஸ்டர் ஒன்றுமே இல்லை பாஸ்டர், எம்டி பாஸ்டர், பாக்கெட் எப்படி தாங்குது? எம்டி தான் பாஸ்டர், ஒன்றுமே இல்லை பாஸ்டர், எதுவுமே இல்லை பாஸ்டர், இப்படியே எல்லார்கிட்ட சொல்லுவார். ஒரு பாஸ்டர் பார்க்க போனோம் 2 பேரும். அந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் வாய் திறந்து இதே சொன்னால் எப்படியா நடக்கும்? நான் 2000 ரூபாய் தரேன், இப்போ என்ன பண்ணேன்? ஜனவரிக்கு இடமே இல்லை பாஸ்டர், நான் 2000 ரூபாய் தரேன். ஒருத்தர் காலி பண்ணுறனால பாஸ்டர், இன்னொரு பாஸ்டர் அங்கேருந்து காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த இடம் ஃப்ரீயாக தானே இருக்கும். நீ இப்போ என்ன பண்ண? 2000 ரூபாய் கொடுத்தா அந்த இடத்த என்ன பண்ண? ஹவுஸ் ஓனர் போய் பாரு. இவர் ஹவுஸ் ஓனரை பார்க்கல. கரண்ட் ரிப்பேர் பார்த்தோம்னா ஹவுஸ் ஓனர் அவங்க பார்க்கல. யாரை பார்த்தா தெரியுமா? அதே பாஸ்டர் போய் பார்க்குறாரு. பாஸ்டர் ஃபோனில் தான் அதுவும். அந்த பாஸ்டரோட அதெல்லாம் பார்க்க முடியாது பாஸ்டர், அதெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்ட்டு. இவர் கூலாக பஸ் சொல்ல, பாஸ்டர் தரமாட்டாங்க பாஸ்டர். ஹலோ, ஆனால் என்னுடைய விசுவாசம் அப்படி இல்லைங்க. ஆளுகை செய்கிற அதிகாரம் உடைய பவர்ஃபுல்லான வார்த்தை நமக்குள்ளேருந்து வரணும். அல்லேலூயா. 3வது காரியம் பார்க்கலாம், தொடர்ந்து படிக்கலாம். 26 படிங்க, அப்படியே படிச்சுட்டு வாங்களேன். 27 படிங்க போகலாம். 27 1 லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் தாவீதின் வம்சத்தினால் ஆகிய சரி பிரவேசித்து என்ன பெற்றவளே? கிருபை தெரியுமா? ரொம்ப அழுக்காக்குற வச்சு நான் கவனிங்க, ஏன்னா என்னையே சொல்லிக்கிறேன். ரொம்ப சேத்துல உருண்டு பிறண்டு ரொம்ப அழுக்காயிட்டேன். யாராவது நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்து, ஏன் பிரதர் அழுக்கானீங்க அப்படி பிடிப்பாங்களா? நம்மளை பிடிக்க மாட்டாங்கள்ல. உண்மை தானே? உண்மையா இல்லையா? ரைட்டு. அப்போ என்ன சொல்லுவாங்க? கழுவிட்டு வாங்க, அப்போ கை கொடுக்கலாம், கை குழுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, அழுக்காக இருக்கிற மனிதன் நம்மளை அவர் வந்து அணைக்கிறார் பாருங்க. அது பேர் தெரியுமா? கிருபை. அது பேர் என்னதுங்க? கிருபை. கவனிங்க, ஒரு குஷ்டரோகிக்கு வந்தார். யாரை தேடி வரான்? இயேசுவை தேடி வரான். மலையில் வரான். அவன் ஊர் எல்லையில் இருக்கிறான். ஊர் எல்லையிலன்னா ஊரை விட்டு தள்ளி வைக்கிறாங்க. ஆனால் இவன் தேடி வருகிறான். யார் தேடி? இயேசுவை தேடி வரான். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? எல்லாம் விலைக்கு ஓடினாங்களா. மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? விலைக்கு ஓடுறாங்க. ஆனால் இயேசு மட்டும் கிட்ட வந்து சொல்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும்? ஆண்டவரே, எனக்கு எதுவுமே வேணாம், இந்த சரீரத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதானே? நீ விசுவாசி, என்னால் ஆகும். உடனே பண்ணார். அவரை சேர்த்து அணைத்து
தொட்டு சுகமாக்கினார் படுக்குமா? அவர் என்ன பண்ணாராம்? அணைத்தார். அது பேர் என்னதுங்க? கிருபை. கிருபை 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 கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்லா இருக்குது. நான் இல்லை இல்லை கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. அவர் எப்படி பாடியிருப்பான்றீங்க? ஆமாம்ல, பட்டும் இல்லை, பதவி இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாம் உங்களுடைய. அப்போ ஒன்று புரியுது அவருக்கு, பவர்ஃபுல் வார்த்தை எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த கிருபை மாறுகிறது. அப்போ ஆண்டவர் மரியாளுக்கு மூன்றாவது விஷயம் என்னன்னா, ஆளுகை தன்மை மாத்திரமல்ல, கவனிங்க, கிருபை உள்ள ஆண்டவராய் இயேசு என்ன பண்றாரு? மரியாள் இடத்துல பிறக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு கிருபை பெற்றவளே. அந்த வசனம் நல்லா படிங்க மறுபடியும். கிருபை, ஆஹா, கிருபை பெற்றவளே வாழ்க. இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு பரலோகத்திலிருந்து, கிருபை பெற்றவர்களே. மறுபடியும் சொல்றேன், கிருபை பெற்றவர்களே. என்ன பார்த்து வாழ்க சொல்லணும். வாழ்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், வாழ்க. அப்போ நல்ல கவனிங்க, கிருபைன்றது ஆண்டவருடைய தயவுங்க. நம்ம ஆபத்து வரும், மனிதனுக்கு அல்ல, எல்லாருக்கும் ஆபத்து வரும், பிரச்சனை வரும். ஆனால் அந்த இடத்துல தேவன் முன்னாடி உதவி செய்கிறார் பாருங்க, அதுதான் கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், ஒருத்தர் அப்படி தான், கவனிங்க, ஒருத்தர் ரிச்சா வண்டி ஓட்டின்னு போகிறார், ரொம்ப கஷ்டமாக. ஒரு வண்டி ஸ்பீடாக வருது, டக்குன்னு ஒரு தேவதூதன் வந்தான், அவனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அது அமைதியாக போகிறான். அந்த அவர் ரிச்சா உட்காந்துக்கிறவர் இறங்கி கீழே உட்காந்து தள்ள கை வச்சுனார். என்ன நடந்தது அவருக்கே தெரியல. அங்கே டிரைவர் ஸ்டாப் பண்ணாம பாருங்க, அவன் இறங்கி சுற்றி முத்தி பார்க்குறான், இங்கே ஒரு வண்டி பார்த்தோமே, எங்கே இல்லையே. ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டு, ரெண்டு பேருமே யோசிக்கிறானுங்க. அல்லேலூயா. இதுதாங்க கிருபை. சில பேர் ஆஸ்பத்திரி தேடி வரும் கிருபை, பார்த்துக்கிறீங்களா? அவங்க நோயாளியாக இருப்பாங்க, மரணத்தை சந்திக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அந்த கிருபை அங்கே போய் தேடி போய் நிற்கும். அல்லேலூயா. அப்படிதாங்க இன்னைக்கு நடக்குது. சுகம் நடக்குது, அப்படிதான் நடக்குது. அற்புதம் நடக்குது, அப்படிதான். நன்மை நடக்குதும் அப்படிதான். அப்போ அவருடைய கிருபை. அல்லேலூயா. முதலாவது வாழ்த்துதல், நம்ம பேர் நல்ல செய்தியை பெறணும் ஆண்டவரிடத்தில். ரெண்டாவது என்ன? நீ ஆளுகை செய்கிறவளா இருக்க வேண்டும். கவனிங்க கவனிங்க, நம்மளை அப்படி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா அவரு தான் ஆளுகை செய்கிறார். ஆனால் அவர் நமக்குள் வரும்பொழுது நம்மளும் ஆளுகை செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது என்னங்க? கிருபை. அந்த கிருபைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட அப்பா நீங்கள் போய்ட்டு அப்பா அப்படின்னா வரமாட்டார். எப்படி வரக்கூடாது? நீங்கள் ஃபாதர்லாம் பாருங்கள், அப்பா இந்த பாட்டெலாம் பாடும்போது பாருங்கள், அப்படி பிச்சை எடுக்கிற மாதிரியே பண்ணுவார் பாட்டில், பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அவர் பாப்பா என்ன எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறான்? என்னாத்துமாவே ரோட்டில் பாடுவார், அப்படியே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. அவர் முகலம் மாறிடும், பார்த்தீங்களா? முகலம் மாறி அப்படியே கையில் ஏந்தி அப்பா அப்படின்னு பாருங்க. இப்போ ஆண்டு ஐயோ முடியல பாடினால என்ன வந்துடுற? கிருபை இறங்கி வந்துடுது பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப. அப்போ நீங்கள் கவனிங்க, இதெல்லாம் அதிசயமானது. நீங்கள் ஆபத்துன்னு ஒரு மனுஷன் கூப்பிடுங்களா பார்க்கலாம். டாக்டர் மதிக்கிறோமா? கடைசியாக சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கடைசியாக சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் தெய்வத்தை தேடு. என்னால் முடிஞ்சதெல்லாம் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. யாரை பார்த்துக்கோ? உன் தெய்வத்தை தேடு, அவ்வளோதான். அவர் வேலை என்னது? அதை சொல்கிறார் பேர், அதான் ஒரு வேலை. ஆனால் இயேசு அப்படி இல்லைங்க. லாசரு செத்து போய் 4 நாளாக இருக்குது, அழுகி போயிருக்குது, நரம்புலாம் செத்துடுச்சு, ரத்தம்லாம் முடிஞ்சிச்சு, சதெல்லாம் முடிஞ்சிச்சு, மூளைலாம் எல்லாமே டோட்டலாக காலி. ஆனால் இவர் போய் நின்னவனே கிருபை கிருபை கிருபை. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். நம்ம இடத்துல அந்த ஆண்டவர் கிருபை பெற்றவளே அப்படின்னு சொன்னால் எப்படிங்க இருக்கும்?
அப்போ ஒன்று புரிஞ்சுக்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அந்த கிருபை என் கூட இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு சில பேர் வாய்ஸ் அவார்டான்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாம், அது வர மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நான் சொன்னால் அது நடக்கும், நான் கேட்ட ஆண்டவர் எனக்கு செய்வார், அதான் கிருபை. அல்லேலூயா. தொடர்ந்து படிக்கலாம். இது 3வது 4வது காரியம் பாருங்க. தொடர்ந்து 28 படிக்க, தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். சிறுகளுக்குள்ளே இங்க 2 விஷயம் சொல்லுது. ஒன்று, கர்த்தனோட கூட இருக்கிறார். 4வது காரியம் என்ன? தெய்வம் நம்ம கூடவே இருக்கணுங்க. கவனிங்க 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 கவனிங்க. மனுஷன் இருக்கலாம், நீங்க ரொம்ப மனுஷன் என்ன பண்றீங்க, என் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. மனுஷனை நீ எவ்வளோ சேர்க்கிறியோ அவ்வளோ உனக்கு ஆபத்து. புரியுதானு தெரில. எவ்வளோ மனிதனை நீ வந்து சம்பாதிக்கிறியோ அவ்வளவு உனக்கு பிரச்சனை தான். ஆனால் சம்பாதிக்கணும். எப்படிப்பட்ட மனிதர்களை? நல்ல மனுஷர்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இங்கே கேட்குறேன், நீங்கள்லாம் நல்ல மனிதர்களா? அப்போ எப்படி நம்மளை ஒன்றா சேர்ந்தோம்? அப்போ உலகத்துக்கு இங்கேயே சேர முடியல, அங்கே எப்படி சேர முடியும்? அல்லேலூயா. கவனிங்க, சேரணும். எப்படி தெரியுமா? ஆண்டவர் நமக்குன்னு ஒரு நல்ல நண்பர்களை வச்சுருப்பார், நல்லவங்களை வச்சுருப்பார், அவங்க கூட சேரணும். அதுவும் ஆவிக்குரியவங்களை வச்சுருப்பாரு, அவங்க கூட சேரணும். அப்போ ஆண்டவர் பாருங்க உன்னோடு கூட இருக்கிற. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா ஸ்தோத்திரம், நம்ம எப்படி நடத்த முடியும்? ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதுதான் அங்கே சொல்லப்படுது. உன்னோடு கூட இருந்தார்னா நீ சிறியவர்களுக்குள்ளே அப்பா யார் இது? மகேஷ் இருக்கிறானா? மகேஷ் கொஞ்சம் கீழே போப்பா. அல்லேலூயா. கவனிங்க, எத்தனாவதுங்க அது? 5வது இல்லை? அப்போ நீ ஆசீர்வதிக்கப்பட. அப்போ ஆண்டவர் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருந்துடலாம்? கவனிங்க, நீங்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரேல் நாடு பார்த்தீங்களா? இஸ்ரேல் நாடு நாங்கள் ப்ரொஜெக்ட் வாங்க போகிறோம். கண்டிப்பாக ஏப்ரலுக்குள்ளே நம்ம வாங்கிடுவோம். அந்த ஏப்ரலுக்குள்ளே வாங்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன பாருங்கள், என்ன கவனிங்க, என்ன தான் கவனிக்கிறோம், அங்கே கவனிக்கக்கூடாது. ரைட்டா? ரைட். அப்போது கவனிங்க, இஸ்ரேல் சின்ன நாடுங்க. அது எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்கள் வரலாறு படிங்க. இந்த நோபல் பரிசுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் பரிசை விட அது பெருசு, உலகத்துலேயும் அதுதான். இப்போ அந்த நோபல் பரிசு எத்தனை வாங்கியிருக்கிறான்னு தெரியுமா? 58 நம்ம வாங்கியிருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் வாங்கணும். யார்? யூதர்கள் மட்டும்தான், வேறு யாருமே வாங்கலை. நீங்கள் எல்லாம் கண்டுபிடிப்போம். யார் தான் கண்டுபிடிச்சது? இஸ்ரேல் மட்டும்தான் கண்டுபிடிச்சது, வேறு யாருமே கண்டுபிடிக்கல. அதை பார்த்து தான் மற்றவங்களும் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். இது மாதிரி எத்தனையோ சொல்லிப்போம். அப்போது இன்றைக்கி நான் சீக்கிரம் முடிச்சிடறதுனால கவனி. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்பவுமே நீங்கள் வாயில் அறிக்கையிடும் பொழுது, நீங்கள் பேசும்போது கவனிங்க, நம்ம வாய் எப்பவுமே மாற்றி தான் சொல்லணும். என்னென்ன? நான் ஏன்டா பிறந்தோம், நான் நல்லாவே இல்லையே, நான் நிம்மதியாகவே இல்லையே, நான் ஆசீர்வாதமாக இல்லையே. இந்த வார்த்தை நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அது ஆபத்து. ஆனால் அதுக்கு பதில் மாற்றி பேசுங்க. ஏன்னா வேதத்தை நான் பொய் சொல்லலை. நம்ம எதை பேசுகிறோம்? பைபிள் சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ நீ நானும் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். சொல்லுங்க பாலாம். நீங்களும் நானும் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க பாலாம். நான் ஆசீர்வாதத்துக்கு உரியவன். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டோம்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டோம், மனிதனால் அல்ல. மனிதன் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும், சிலத்தில் நிலைக்காமல் கூட போகும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படி இல்லை. உயிர் இருக்கிற வரைக்கும் கவனிங்க, நீங்கள் மண்ணுக்கு போக்குற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் ஒரு முறை சொல்லிட்டார்னா அது உன்னோட கூட தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன பாருங்க, கிருபை பெற்றவளே எத்தனை பேர் உன்னோடு கூட இருக்கிறார் இல்லை? 4வது. 5வது என்ன? நீ நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீ நானும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ நானும் மாற்றப்பட வேண்டும். கவனிங்க, இது ஒரு வித்தியாசம் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதானு தெரில.
நான் நல்ல ட்ரெஸ் பண்ணலங்க, நான் ஒரு ஊழியக்காரன். எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதமாயிரு ஆசீர்வாதமாயிரு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? முதல்ல நீங்களே இல்லைங்களே, என்னை பார்த்து ஆசீர்வாதமாயிரு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? எப்படிங்க ஐயா? அப்போ நான் ஒன்று சொல்லுவேன், என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஒன்றுமே இல்லாத எனக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா? ஆமாம், நான் நோய்வாய்ப்பட்டேன், இப்போ நான் சுகமாக இருக்கிறேன் சொல்கிறோம். ஒரு வெளிப்பாடு வருது, ஒரு காரியத்தை அவங்க பார்க்கும்போது ஆமாம்ல சரிதான். ஏன்னா நம்ம கண்ணால் பார்த்தோம், அவர் மரணத்தை சந்தித்து வந்தவர். என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஒரு பேர் வச்சானுங்க. நான் பாய்சன் சாப்பிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். உடம்பெல்லாம் என்ன செய்யும், இப்போ பாய்சன் ஏறிடுச்சு, ரத்தத்தில் போய் கலந்துச்சு, ஜன்னி வந்தது. உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், நாளைக்கு எல்லாம் பந்து அதெல்லாம் போகணும், மோரலுக்கு என்ன பண்ணணும், பேண்டெல்லாம் வைக்கணும், டான்ஸ் ஆடணும், எல்லாம் பிளான். யார்? நம்ம டீமு. நான் நல்லாகி வந்துட்டேன். ஆனால் ஏசு அங்கே தான் நான் பார்த்தேன், முதல்ல ஏசுவை பார்த்தது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். அவர் சொன்னார், நீ சாக மாட்டேடான்ட்டார். ஆஹா, சாக மாட்டேன்ட்டாரு. ஹல்லேலூயா. கரெக்டாக 12 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். முதல் நாள்லேருந்து 6 நாள் வரைக்கும் 5 நாள் வரைக்கும் நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியல, ஆனால் தூங்குற மாதிரி தெரியுது. ஆனால் அவுட்டு உயிர் போகிற நேரம் அது. ஆனால் 6ஆவது நாள் காலையில் இருட்டோட இயேசு வந்தார், என்னை பார்த்து சொன்னார். ஆனால் அது வெளிச்சமாக எனக்கு தெரியல, ஒரு நிழல் மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு ஒரு கேள்வி, எல்லாம் ஒளி ஒளின்னு சொல்கிறாங்களே, இவர் மட்டும் அது நிழலாக வராரு? ரொம்ப நாள் எனக்கு தெரியலங்க, நான் ரட்சிக்கப்பட்ட போய் தான் அப்புறம் தான் எனக்கு சொன்னார், ஏன் அப்படி வந்தேன்னா, நீ பாவி, என்னால் ஒல்லியாக வர முடியல உங்ககிட்ட, ஆனால் இப்போ வரேன், ஏன்னா நான் உன்னை ரட்சித்துட்டேன். ஹல்லேலூயா. எங்க கவனிங்க, மரணத்தை சந்திக்கிற நேரம் இயேசு வந்து என்கிட்ட பேசுகிறாரு. டாக்டர் ஒன்று சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? 2 முறை ஜன்னி வந்துடுது, 2 கையும் கட்டி போட்டாங்க, இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு, 2 கையும் காலம் கட்டிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த ஜன்னி எப்படி வந்துச்சு, ஒரு கரண்ட் ஷாக் கட்டு மாதிரி இருந்தது, அந்த மாதிரி தான் வந்துச்சு எனக்கு. 2 முறை வந்தது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் போயிடுவார். 3ஆம் முறை வந்தால் கஷ்டம். ஆனால் ஆண்டவர் 3ஆம் முறை வராதபடிக்கு, இதுதாங்க அதிசயம், சாம்பலான இடத்துல இருந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, உயிர் போகிற நேரத்தை விட அந்த உயிரை கொண்டு வந்து நிறுத்த முடியும். கவனிங்க, இதுதான் ஆசீர்வாதம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு இப்படி கொடுத்தாரு, அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. இப்போ நான் தைரியமாக சொல்ல முடியும், உன் உயிர் உத்தரவாதம் உண்டு, நான் ஜெபித்தால் ஆண்டவர் அதை கேட்பார். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உண்மையாக சொல்கிறேன் நானுங்க. தைரியமாக ஒருத்தர் போய் ஜெபம் பண்ணுவார், ஜெபிப்பேன், ஆண்டவர் அற்புதமாக நடக்கும். ஒரு முறை ஒரு விசுவாசி கொண்டு வந்தார், 8 மணிக்கு கொண்டு வர, பைபிள் ஸ்டடி முடிஞ்சு 8:30 மணிக்கு மேலே கொண்டு வந்தார். 8:30 மணிக்கு அந்த பையனை பார்த்தா பயங்கரமாக பண்ணுறான். என்ன சொல்லலாம், நெஞ்சு மூச்சு விட முடியலன்றான். எனக்கு கை வைக்கிறதுக்கு பயமாகுது. கை வைக்கல பொட்டுன்னு போச்சு வச்சுங்களேன், யார் தான் போனோம்ல. சும்மா இல்லாமல் பாஸ்டர் இட்டு போய் பாஸ்டர் தள்ள கை வைக்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கூட காப்பாற்றிருக்கலாம். பாஸ்டர் எங்கே போட்டுருவாங்க இப்போ? ஆமாம், நான் சொன்ன ஆண்டவர் கையெல்லாம் வைக்க மாட்டேன் ஆண்டவர். நாங்களாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோம் தெரியுமா? ஹலோ, புரியல உங்களுக்கு? உங்கள் தலையில் கையை வைக்க, எனக்கு ஒன்று நடக்க நடந்து தான் இருக்குது. ஆனால் ஒன்று, கர்த்தர் என்ன கூட இருக்கிறார். அப்போ அந்த பையனை கூப்பிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்து ஜாம் பண்ணுறோம், ப்ரே பண்ணோம். நம்ம அப்போ தான் என்ன பண்ணுவோம், வீரர்களே பண்ணுவோம், முடியும், எங்களால் முடியும், பாருங்கள் இப்போ பாருங்கள், எல்லாம் விழுது, டமால் டிமில் எல்லாம் நடந்து 1 மணி ஆயிடுச்சு. எத்தனை மணி? 8:30 மணிக்கு ஆரம்பித்து சாப்பிடாம கத்தி கூச்சல் போட்டு, அப்போல்லாம் பயங்கரம் கூச்சல், கத்திலாம் போட்டு கூச்சல் போட்டுன்னு அது பார்த்தது, இவன் கத்துக்கு நம்ம இருக்க முடியாது சொல்லி அது போயிடுச்சு. சில காது போய் போ அப்படின்னு அந்த காது ஜவலாக இருந்துடும், அந்த மாதிரி கத்துவேன். இப்போ குறைச்சிட்டேன், ஒரு 10% தான் கத்திட்டு இருக்கிறேன், ரொம்பலாம் கத்துறது கிடையாது. அல்லேலூயா. நல்லா ஆயிடணும்னு அவன் சொன்னான், நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன் பாஸ்டர். சரி, நிம்மதியாக இருக்கிற, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடு. சரி. நான் 2 நாள் கழிச்சு மாஸ்டர் வீட்டை நிற்கிறேன், அவர் துர்கா கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, கொடுத்தது சுகம் யார்? எங்கே போய் கற்புறோம், திருப்பி வந்துச்சு அது. ஹலோ,
கவனிங்க, ஆசீர்வாதம் தேவனுக்கு கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் நானும் தக்க வச்சுக்கணும். அப்போ முதல் காரியம், மொத்தம் 5 காரியம் சொன்ன. முதல் காரியம் என்ன? நல்ல செய்தியை கேட்க பழக வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து, மற்ற இடத்துலேருந்து இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து, சபையிலிருந்து கேட்கணும். சரிங்களா? 1. 2வது ஆளுகை செய்வாய். 3வது கிருபை பெற்றவளே. 4வது கர்த்தர் உணவு கூட இருக்கிறார். 5வது ஆசி. இந்த 5 இருந்தால் நீ டாப் ஆகிடுவ. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப 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 ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டெலாம் பாடினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் தெரியுமா? ஏன் பாடுறேன்னா, எனக்கு உண்மையாக சொல்கிறேங்க, நான் துணி எடுக்க கூட நினச்சேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை 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 வெங்கடேஷ் சும்மா சொல்ல, என்ன வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கடைக்கு இட்டு போயிட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு துணி பைத்தியம் ஜாஸ்தி, நான் விதவிதமாக போகணுன்னு ஆசைப்படுறாள். இட்டு போய் வச்சிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் எத்தனை மணி நேரம் போவீங்க துணி எடுக்க? உள்ளே போயிட்டு வந்தா ஒரு புடவை எடுக்க 2 மணி நேரம்ல. நானும் 2 மணி நேரம் ஆச்சு. வெளியே வந்து சொன்னார், அடா உள்ளே இட்டும் போனால் 2 மணி நேரமா? எல்லாத்தையும் பார்த்து எது நல்லா இருக்குமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணேன். அல்லேலூயா. வாங்கியாச்சு. ஷூ வாங்கினமே, ஓடு ஷூலாம் வாங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கலர் பண்ணமே, பண்ணியாச்சு. அது நீட்டி நிற்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு ஜெல்லு தடுவாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி. சந்தோஷமா படுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது. இது கொஞ்சம் கிறிஸ்துமஸ் மாதிரி தெரியல. அது நல்லா உற்சாகமாக பாடப்போம். நான் பாட மாட்டேன், நீங்கள் தான் பாடணும். பாடலாமா? எத்தனை பேர் பாடலாம்? ரெடி ஆகுறீங்க? ஏங்க 5 ஆசீர்வாதம் வந்துட்டு ஆண்டவரே கூட வந்துட்டாருங்க. அவர் கிருபையே நம்ம கூட இருக்கு, அவருடைய ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்கு. நம்ம சாம்பல் தான், ஆனால் மாற்றிட்டாரு. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நல்லா இருக்கணுமா இல்லையா? பாடலாமா? 1 2 3 4. நீர் என்னோடு இருக்கும்போது நீர் என்னோடு. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, தோற்று போவதில்லையே. ஆமென் ஆமென். தோல்வி எனக்கில்லையே, தோற்று போவதில்லையே. மியூசிக் வந்துடுச்சு. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றி.